தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதிவானன் சார், இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு? ரொம்ப நியாயமான தர்க்கத்தை தானே எம் குமார் சார் அக்னி சார் வைக்கிறாங்க. நம்ம பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் கொறடா அப்படின்ற விஷயத்தில் கடிதம் போட்டிருக்கிறாரு. கோரிக்கை மனுக்களை 3 தடவை வைக்கிறாரு. இன்றைக்கு செய்தியாளரை சந்திக்கிறப்போ அதே கேள்வி கேட்கப்படுகிறது. ஏன் இந்த 3 பேருடைய ராஜினாமா ஏற்கப்படணும்? மக்கள் அளித்த தீர்ப்பை அங்கீகரிக்கிறோம், மதிக்கிறோம் அப்படின்னா வெயிட் பண்ண வச்சிருக்கலாம்ல. இதில் ஏன் ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாங்களா சார்? இப்போ கத்திரி 2 வாரத்துக்கு தான் இருக்கும் வெயில். இப்போ 2 வாரம் முடிஞ்ச பிறகும் மெட்ராஸில் எல்லாம் வெயில் பயங்கரமாக அடிக்குது. இது காரணம் விஜய் தான் சார். தமிழக முதல்வராக விஜய் பதவி ஏற்றதால் தான் இந்த வருஷம் கத்திரி போன பிறகும் வெயில் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்குது மற்றவங்கெல்லாம் பேசுகிற பேச்சு. அதாவதுங்க, ஒரு எம்எல்ஏ அவருடைய விருப்பத்தின் பேரில், அவருடைய இசைவின் பேரில் ராஜினாமா கடிதத்தை அவரே கொண்டு போய் கொடுக்குறாரு. இதில் வெரிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. ஜெயலலிதாவுடைய ராஜினாமா கடிதத்தை காவல்துறை ஆணையராக இருந்த துரை ரெய்டு பண்ணி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துலேருந்து தமிழ் குடிமகன் சபாநாயகர்கிட்ட கொடுத்த மாதிரி இல்லை. இது ஒரு குறுக்கீடுக்கு மாட்டேன். இந்த இடத்துல ராஜினாமா கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சார். முதல் தளத்தில் ஏன் போய் ஆதவர்ஜுன அமைச்சரை சந்திக்கணும்? முதலமைச்சர் விஜய் ஏன் சந்திக்கணும்? அதுக்குள்ள மோட்டிவ் இல்லையா? இது கட்சி அலுவலகமா, தலைமைச் செயலகமா, மக்கள் பணி செய்யக்கூடிய இடமா, கட்சி பணி செய்யக்கூடிய இடமா? அப்படியெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் பல வருஷமாக கட்சி அலுவலகம், இது கட்சி இங்கே நடக்காது. அமைச்சர் ரூமில் போய் அமைச்சரை பார்க்குறாங்க. அவர் ஒரு தேர்தல் மேலாண்மை பொறுப்பில் இருக்கார் கட்சியில். அதனால அந்த அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு திமுக மக்களினுடைய இருந்ததே இல்லை. இல்லை சார், மக்களினுடைய பிரச்சனைக்காக, தொகுதியினுடைய மக்கள் தேவைகளுக்காக சந்திச்சோன்றது தான் வரலாறாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துக்கு போய் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் அவர் கட்சியில் சேர்ந்ததற்கான அட்டை வெளியிடப்படுது அப்படின்னா இந்த இடம் அதற்கான இடமா சார்? அந்த இடம் ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க? நான் மெயின் கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். அதாவது சபாநாயகர்கிட்ட சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரே எனக்கு பதவியில் இருக்க தொடர விருப்பம் இல்லை, நான் இதை என் சுய விருப்பத்துடன் சுய உணர்வுடன் சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன என்கொயரி பண்ணுறதுக்கு அதில் இருக்குது? சார் சொன்ன மாதிரி சமாதானம் பண்ண முயற்சி பண்ணலாம் சார். ஒரு 2 கேள்வி தான் கேட்குறாங்க. 2 பேரும் கேட்குறது என்னன்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி யாரு கொறடான்றதுக்கான கடிதம் கொடுத்தார்ல, ஆதரவு கடிதம், அதன் மேல நடவடிக்கை எடுக்கல, ராஜினாமாவை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நடவடிக்கை எடுத்து ப்ராசஸ்ல இருக்கு. நீங்களே சொன்னீங்கல்ல, அது ஒரு லீகல் ப்ராசஸ்ங்க. கன்சல்ட் பண்ணோம், எடுத்தேன் கவித்தேன். நான் கேட்குறேன், அப்பாவு திமுக ஆட்சியில் சபாநாயகராக இருந்தார். பாவம் இபிஎஸ் எவ்வளோ நாளாக ஓபிஎஸ் துணைத் தலைவர்லேருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல உதயகுமாரை நிற்க வைக்கிறதுக்கு எவ்வளோ லெட்டர் கொடுத்தாரு, எவ்வளோ வருஷம் காத்திருந்தார், எப்போ அது நிறைவேற்றினார் சபாநாயகருக்குன்னு ஒரு ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குங்க. யூ கெனாட் கம்பல் ஹிம் டு டிசைட் திஸ் இன் எ வீக். 2 டேஸில் பண்ணு, 3 டேஸில். அவர் பல கோணங்கள் ஆராய்வார். நாளைக்கு கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போனா he should not be answerable. அதனால அத மறுக்கல. அதுல ஒரு முடிவு எதுவும் எடுக்கல. ஆனால் முடிவு இந்த இடத்துல 3 பேரை அமைச்சர் 3 பேருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு உடனே தாவேகாவுக்குள்ள சேர்றாங்க அப்படின்னா குதிரை பேரம் அப்படின்றாங்க. குதிரை பேர் நடக்கணும். பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த 3 பேரை தாவேகாவுள் சேர்க்கறாங்க? இதுல குதிரை பேரம் இருப்பதா நான் கருதல. ஏன்னா எம்எல்ஏக்களே ஒயிட் வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே மகாராஷ்டிராலெல்லாம் எடுத்தாங்க பாருங்க ஆட்சி அமைப்பதற்கு. ஷிண்டேவை அசாமில் கூப்பிட்டு போய் 40 எம்எல்ஏக்களோடு உத்தவ் தாக்கரே ஆட்சியை கவித்து அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்களா, அதுதான் குதிரை பேரம். இவங்க எம்எல்ஏக்கள் இல்லை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அந்த அம்மா சொன்னதை நான் கேட்டேன் வரும்போது, மதுராந்தகம் அந்த மரகதம் குமரவேல், அதிமுக தலைவர் முதலமைச்சர் ஆவதற்காக திமுகவுடன் பேரம் பேசினார், கூட்டணி வச்சார். என்னால் சகிச்சுக்கவே முடியல, மன உளைச்சல்ல இருக்கிறேன், ஆகவே அந்த கட்சியிலேருந்து விலகிறேன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்பகத்தன்மையான செய்தியா அவங்க சொல்றாங்க? இது நம்பகத்தன்மைனா சார் அவங்க ஆதாரம் சொல்லல சார். ஏங்க எல்லாமே சொல்றாங்க. ஆதாரம் இல்ல சார், பாருங்க, காதல் நீங்க ஊடகத்துல இருக்கீங்க. இல்ல சார், காதல் மொழின்னு சொல்றாரு. நீங்க ஊடகத்துல இருக்கீங்க சார். முக்கியம் என்னங்க சார், அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வியூகம் அமைச்சாங்க அப்படின்னா ஆதாரம் முக்கியம் இல்ல?
அவதூறுகளை பரப்பலாம். இல்ல ஒரு அவதூறு MLA இல்ல இருந்தவங்க சொல்றாங்கன்னா ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் சொல்லணும். அவதூறுகள் இல்ல. சிபிஎம் கட்சியின் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் MA பேபி எல்லாருக்கும் முன்னால 10 நாளைக்கு முன்னால இந்தியா டுடே ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேமரா வச்சுக்கினாங்க ஒரே 4 சுவருக்குள்ள நடக்கக்கூடிய பேசுறது வியப்பா இருக்கு. கேமரா வச்சுக்கினாங்க பேசுவாங்க. திருமாவளவன் சொன்னாரு 7ஆம் தேதி இரவு சித்தரஞ்சன் சாலையில கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஸ்டாலின் அழைத்து என்ன சொன்னாரு? வீரபாண்டியன் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் அதிமுகவை வெளியிலிருந்து ஆதரித்து பழனிசாமி, எந்த பழனிசாமிய? அமித்ஷா அடிமை என்று 5 வருஷமா பேசின பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்களும் உதவி பண்ணோம். இல்ல சார், இது என்ன ஒரு பியூட்டின்னா, திமுக அதிமுக ஒன்னு சேர போறாங்க, அதனால நாங்க வெளியேறோம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே மக்களுக்காக போய் நிக்கல, நேரா போய் தாவேக்காவில் நிக்கிறாங்கன்னா அங்க குதிரை பேர் தானே. அவங்க தாவேக்காவுக்குள்ள சேருவதற்கான ஒரு ஆயுதமா மட்டும்தான் ஆதாரம் இல்லாத இந்த குற்றச்சாட்டு. அவங்களுக்கு இதுல என்னங்க பயன் இருக்கு? பதவி நீங்க இதுக்கு ஆதாரம் கேட்டீங்க. அதிமுகவும் திமுகவும் சந்தித்ததுக்கு என்ன ஆதாரம்னு எல்லா அரசியல் தலைவர்களும் நேத்து பேராசிரியர் காதர் மொய்தீன் அம்பலப்படுத்தினாரு. ஏன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிச்சு. காதர் மொய்தீன்ங்க. ஆமா சார், ஐஎம்எல் தான் சார் தலைவருங்க. ஐஎம்எல் தான் சார். ஷாஜகானுக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. ஷாஜகானுக்கு தான் சொல்றேன் நான். திருமாவளவன் இத குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய கட்சியில இருந்து வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. ஐஎம்எல் காதர் மொய்தீன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவருடைய கட்சியினுடைய ஷாஜகானுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும் மக்கள் தான் பாப்பாங்க. சரி, சிபிஎம் பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி வெச்சாரு, அவருக்கு எந்த எம்எல்ஏ பதவி வாங்கலையே? தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வைக்கல. இல்ல இல்ல, என்னங்க நீங்க இப்படி கேட்டா அப்படி. இது குதிரை பேரம்னா அது கழுதை பேரம். தீய சக்தி என்று சொல்லி அதிமுகவை திமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கிய ஒரு கட்சி மாத்தி சொல்றாரு. ஏங்க ஊழல் சக்தி இதுன்னு சொன்னீங்க. ஆனா ஊழல் சக்தி இருந்து 3 பேர் போனா அக்னீஸ்வரன் உங்க டைம்ல பேசுங்க. அப்ப தூய சக்தி ஊழல் சக்தி மாறிடுச்சா? எம்ஜிஆர் அவர்கள், நீங்க புரிஞ்சிக்கல, எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை தீய சக்தி என்று சொல்லி அதை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக. அந்த அதிமுக 50 வருஷம் கழிச்சு எடப்பாடி என்ற ஒரு நபரின் பேராசையால், பதவி மோகத்தால் இன்னைக்கு இல்ல நான் பொதுச் செயலாளர் தான் 144 ஆச்சு. அந்த ஊழலுக்கு, அந்த குதிரை பேரத்துக்கு, அந்த கழுதை பேரத்துக்கு யார் காரணம்? சொல்லுங்க. ரெண்டாவதுங்க, இப்ப இந்த சட்டம் ஒழுங்க பத்தி எல்லாம் பேசுறாங்க. 144 இந்த கழுதை பேரத்திற்கு யார் கேட்கலாம்? அதாவது எடப்பாடி ஒரு நிமிஷம் மாறிச்சு. அது இல்ல சார், எடப்பாடி சார் ஒன்று பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏன் சார் முதலமைச்சர் போய் பார்க்கணும்? 6 மாசத்துக்கு முதலமைச்சர் இந்த 3 பேரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? யார் சார் இவங்க? மக்கள் பிரதிநிதியா? ராஜினாமா செய்த பிறகு இதுதான் கழுதை பேரம். அழகிரிய பெண்ண கூட தாங்க நேத்து பார்த்தாரு. அது என்ன? அது அப்பாயின்மென்ட் சார். அது அப்பாயின்மென்ட் வாங்கி பார்க்கறாங்க. தொழிலதிபர்கள் அவங்க அப்பாயின்மென்ட் வாங்கி பார்க்கறாங்க சார். 3 பேர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறாருன்னா முதலமைச்சர் ஏன் பார்க்கணும்? 3 பேரை மக்கள் பிரதிநிதிகளா? நான் கேக்குறேன் சார், தவறு சார். அது தவறு இல்ல சார். என்ன காரணத்துக்காக பார்க்கறாங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் பதவியை ராஜினாமா பண்றாங்க. அவங்கள பார்க்கறது யதார்த்தமா பேசுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சார், இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். ராஜினாமா இல்ல சார், பண்ண சொல்றது யாருக்கு ஆதாரம் சார்? ஆதாரம் இருக்கா? எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டாரு. அப்படினா ஆதாரம் இருக்கா? இவங்க ராஜினாமா 44 ஆச்சுல. அந்த 144ல 3 பேர் உங்களுக்கு போறாங்கன்னா அந்த 44 பேர் உங்களுக்கு ஆதரவா போட்டுருக்காங்கல்ல, அதுல 3 பேர் தானே இவங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? போறாங்க. நீங்க பதவியோடு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு சார் இந்த தீர்ப்பு இந்த டிபேட் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும். 107 144 ஆகுது. அந்த 144க்குள்ள இருந்த 3 பேர் தான் இவங்க 3 பேரும். இந்த 3 பேரும் ராஜினாமா பண்றாங்கன்னா திமுகவா செய்யும், அதிமுகவா செய்யுத. ஆதாரம் இல்லாமல் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் தயவு செய்து குறுக்கிட கூடாது. அவருடைய டர்ன்ல நான் குறுக்கிட பேசுங்க சார். யார் பேசினாலும் நான் குறுக்கிட மாட்டேன். நீங்க சொல்லக்கூடாது. நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர் சொல்லி பேரை சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் சாதாரணமா பேசுறீங்க வச்சுக்கோங்க. நான் எப்படி பேசணும், நான் எப்படி கூப்பிடணும், நீங்க எனக்கு நிறைய ஆள இருக்காரு. நெறிப்படுத்துவார். அதாவதுங்க, இப்ப சட்டம் ஒழுங்க பத்தி இப்ப எல்லா கொலை எல்லாம் பேசினார் அக்னீஸ்வரன்.
நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய இதய தெய்வம்னு இன்றைக்கி சட்ட பாக்கெட்டில் வச்சிட்டு இருக்கீங்கல்ல, மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க வாழ்ந்த மாளிகை கொடநாட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது, கொலைகள் நடத்தப்பட்டது. இவர்தான் காவல்துறை பொறுப்பு வச்சிருந்த முதலமைச்சர் எடப்பாடி. என்ன நடவடிக்கை எடுத்தார் அவர் மேல? செங்கோட்டையன் இது மாதிரி நான் அமைச்சர் போறேன். இல்ல வேண்டாம் இல்லைங்க, அப்புறம் என்னங்க? நிதானம் சார். ஏங்க அவர் பேசும்போது நான் தலையிடல, ஃப்ரெண்ட்லி இதே மாதிரி நான் பேசிட்டே இருப்பேன். இல்ல ஃப்ரெண்ட்லி டாக் கொலைய தான். பத்தி நிதானமா பேசலாம். ஏங்க பதறாரு? இன்னைக்கு கொலைய பத்தி பேச மாட்டீங்க. ஏன் பதறாரு? சட்டம் ஒழுங்கு, கொலை, வெள்ளக்காரரை சுட்டு தள்ளினா இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் பேசுறீங்களா? உங்க ஆட்சியில என்ன நடந்தது? இன்னைக்கு ஆட்சியில என்ன நடந்தது? இந்த டாபிக்ல மதிவான சார், இந்த டாபிக்ல வந்து சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் புரியுது எனக்கு. இதனால் தாவேக்காவுக்கு எந்த லாபமும் இல்லை. ஒரு குதிரை பேரம் நடத்தணும்னா அதுல ஏதாவது பயன் இருக்கணும்ல சார். உங்க எலெக்ஷன் நடந்து ஒரு மாசம் கூட ஆகல சார். ஏங்க நீங்க ஆதாரத்தை சொல்லுங்க. இல்ல சார், நான் அதுக்குள்ளே போகல. இல்ல சார், லாஜிக்கலா இல்ல சார், நான் ஒரே நிமிஷம் அதுக்குள்ளே நான் போகல சார். இல்ல ஒரு மாசம் கூட எலெக்ஷன் நடந்து ஆகல. மீண்டும் ஒரு 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்னா மக்கள் வரிப்பணம் என்ன ஆகுது? யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? எடப்பாடியின் பதவி மோகம், எடப்பாடியினுடைய பேராசை. அவர் மக்கள் தீர்ப்பை அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு ஏத்திட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு கட்சி உடைஞ்சிருக்காதுங்க. அது அவங்க வந்திருக்காது மதிவானன் சார். அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை சார். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகல. இல்ல இதெல்லாம் நீங்க 3 இதுக்கு யாருங்க காரணம்? இதுக்கு யார் காரணம்? ஏன் சார் யார் காரணம்? தாவேகா காரணமா? முதல்வர் விஜய் காரணமா? சார் ராஜினாமா காரணம் இல்ல சார், ஒரே நிமிஷம் ராஜினாமா இல்ல சார், ராஜினாமா தெரியாது சார். ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போய் கட்சி அலுவலகத்திலயோ இல்ல தனிப்பட்ட விடுதிகள்லயோ சந்திச்சு அமைச்சர் ஆதவர்ஜனாவையோ முதலமைச்சர் விஜயோ சந்திச்சா பிரச்சனையே கிடையாது. ஒரே தளத்துக்குள்ள 2 பேர் சந்திக்கிறது மக்கள் ஜனநாயகத்துல சரியா? இடம் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமா சார், அது மக்கள் ஜனநாயகம் நடக்கிற இடம் சார். அது தலையீடு, ஒரு சின்ன தலையீடு. அதாவது அரசியல் கட்சி என்பது பல்வேறு கருத்துக்களை கொள்கைகளாக உருவாக்கி அந்த கொள்கையை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வைத்து அதை மக்களிடம் எடுத்து சொல்லி ஓட்டை பெற்று அரசாங்கத்தை அமைப்பதோட கட்சி வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அரசாங்கம், அது அரசாங்க அலுவலகத்தில் அரசாங்க பணிகளை தான் செய்யணுமே தவிர இந்த மாதிரி போய் சாலுக்கு போடுறது, கட்சி மாறுறது, போறது வரது, கடந்த காலங்களில் ஒரு ஆதாரம் எனக்கு தெரியாது, இல்லை கிடையாது. எனக்கு தெரியும் ஒண்ணும் கிடையாது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலேயோ மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி காலத்திலேயோ அல்லது வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் ஸ்டாலின், இபிஎஸ், ஓபிஎஸ் யாருடைய காலத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு? எங்க இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கலங்க. ஆனா கட்சிக்காரர்கள் வந்து சந்திப்பதும் ஷால் போடுறதும் நடந்துருக்குதா? கட்சி சேருவது இல்ல சார், கட்சி நிகழ்ச்சி தானே. கட்சி தொண்டர்கள் பார்க்கலாம் சார், அவங்களுடைய தொகுதியோட அதெல்லாம் ஒட்டி பார்க்கலாங்க. பிரச்சனை என்னன்னா இது குதிரை வியாபாரம், குதிரை பேரம்ன்றீங்க. இது இல்ல அரசியல்ல அவங்களுக்கு பிடிக்கல, கட்சி தலைமை எடுக்கிற முடிவு பிடிக்கலன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. பொது வெளியில ராஜினாமா பண்றாங்க. சபாநாயகர் அவங்களே கொடுக்கிற காரணம் சொல்லல. அந்த கடிதத்தை பாத்தீங்களா? அந்த கடிதத்துல சொல்லிருக்காங்க, சபாநாயகர் கிட்ட சொல்லிருப்பாங்க. பொது வெளியில வந்து சொல்லுவாங்க, சபாநாயகர் கிட்ட சொல்லிருப்பாங்க. இது பாருங்க, காரணம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. சபாநாயகர் கன்வின்ஸ் ஆனா போதும், சபாநாயகர் கன்வின்ஸ் ஆனா போதும். பேசலாம் சார். சொல்லியா ராஜினாமா பண்ணுவாங்க, மக்களுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ஆமா, அமைதியாவே வேலையை முடிப்போம். உத்தம புத்திரர்கள். யார் உத்தம புத்திரன்னு மாட்டுது மக்களுக்கு தெரியும். பேசலாம் சார். அதாவது குதிரை பேரத்தை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ரெண்டுத்திலுமே நான் பார்த்தேன். குதிரை பேரம் என்று எதிர்க்கட்சிகள் குறை சொல்வதை நிராகரித்திருக்கிறார்கள். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்சி வந்திருக்கு, அதுக்கு 2 வாரம் தான் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 6 மாதம் தான் ஹனிமூன் பீரியடு சாதாரணமாக. இப்போ 2 வாரம் ஆன ஆட்சியின் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகள். ஏதோ மழை விட்டாலும் தூறல் நிற்கலன்னு கடந்த ஆட்சிகளினுடைய மிச்ச சொச்சங்கள் தான் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை இருக்குது. அதை தே ஆர் அட்டெண்டிங் இட்டு. ஒரு அவகாசத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். 6 மாதம் கழிச்சு தவறு பண்ணாங்கன்னா விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் 6 நாள்லேயே விமர்சனத்தை தொடங்கினாங்களே, இது உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க. இதை மக்கள் விரும்பவில்லை, அதை நான் சொல்லிடுறேன். நன்றி.